போன மாதம் செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த மாதம் செலவு இருக்குது, பற்றாக்குறையில் போன மாதமாச்சு, ஏதோ குறைக்கணுமே. தக்காளி காய்கறி வகைக்கு ஒரு செலவு ரைட்டு. அடுத்து மனித விடைக்கு வந்துட்டான் தண்டசோறு. சோறு போடுமா சாப்பாடு கொண்டு வாமா, வெளியே போகணுமா, நிறைய வேலை இருக்குமா. ஆமாம், உன் பிள்ளை லட்ச லட்சமாக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுறான், நீ சோத்தை கொண்டு வந்து கொட்டு. இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சாப்பிட தானே கேட்டேன். நானும் வேலை கிடைக்காம போகாமலா இருக்கேன், வேலை கிடைச்சா போக போகிறேன். மனசாட்சியை தொட்டு சொல்கிறா. வெளியில் எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க, நீ வேலைக்கா போகிற? அவன் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறான், நீ தான் இருக்கே. சே, நான் தான் சொல்கிறேன் வேலை கிடைக்காமலா இருக்கு, வீட்டில் நிம்மதியே இல்லை. சே, ஏங்க திட்டிகிட்டே இருக்கீங்க? அவன் வேலை கிடைச்சா போகாமையா இருக்க போகிறான்? அவனையே நான் திட்டுறேன். அவன் வேலைக்கு போனால் அவன் நல்லா இருப்பான், அதனால தான் நான் திட்டுறேன். ஏன்டா கடுப்பா இருக்கா? ஏன்டா எங்கள் அப்பா போட்டு கடுப்பேற்றிட்டே இருக்காரா, வேலைக்கு போகலாம், அதுக்கு போகலாம், இதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருக்குடா. ஆனால் வேலை கிடைக்காமல போகாமல் இருக்கேன். உர்றா, அந்த கிழமை அப்படி தானே பேசுவோம். என்ன அதெல்லாம் உர்றா, கட்டி விட்றா. மச்சான் கிழவனா சொல்லாதா? ஐயோ, என்னப்பா கோவம் வருதா? அவங்க அப்பன் கிழவன் தான்டா, அப்புறம் என்ன குமரன்னா போய் சொல்லுவானுங்க? கிழவன் 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 கிழவன். என்னையவே பிடிக்கிறியா? ஓ பாய், என்னப்பாச்சு? ஏன் கத்துற? என்ன பாய் புள்ளைய வளர்த்து வச்சிருக்க? ரோட்ல போறேன் அவெல்லாம் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாய் உன் புள்ள. பாப்பாய் போய் என்னன்னு கேட்போம். என்னையா இவனுக்கு இதே வேலையா போச்சு? பாயா பாப்போம். எங்க அப்பா கிழவன் சொல்லாதா? ஆமாண்டா, உங்க அப்பன் கிழவன் தான்டா, உங்க அப்பன் கிழவன் தான்டா, உங்க அப்பன் கிழவன். ஏய், நான் சும்மாவே விட மாட்டேன்டா, ஞாபகம் வச்சுக்கோ. எங்க அப்பா யார் பேசுனா அடிப்பேன்டா. ஊழல் பண்றீங்க என்ன ஊழல் பண்றீங்க? என்னை தள்ளுடுதடா. நீ நான் செத்தானே என் மூஞ்சிலே நீ முடிக்க கூடாதா? இப்பயும் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ல. பாப்பா சில நாட்கள் கழித்து. ஹலோ, ஆர் யூ மிஸ்டர் ஷேக்? ஆமாம் சார், ஷேக் அப்துல்லான். நீங்கள் தானே ஆல்ரெடி துபாய்க்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. ஓகே சார். எப்போ உங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியும்? இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சார். ஓகே, வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி. தேங்க்யூ சார். அல்ஹம்துலில்லாஹ். போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா, நல்லபடியாக போயிட்டு வா, எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன், அப்பா இருக்கு. பாய், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, தம்பியை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எவ்வளோ கவலைப்படாதீங்க. தம்பி வாப்பா போகலாம். அம்மா வரேம்மா. அப்பா கால் பண்ணி பேசிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்ப்பா. ஊருக்கு வந்துட்டேன்ப்பா. சரிப்பா, வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சாப்பா? வேலையெல்லாம் பரவாயில்லப்பா, செட் ஆகிடுச்சுப்பா. உடம்ப பார்த்துக்கோங்கப்பா. மாத்திரைலாம் கரெக்டாக போடுறீங்களாப்பா? மாத்திரையெல்லாம் போட்டுட்டு தான்ப்பா இருக்கேன். சரிப்பா, வலி இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தலாம்லப்பா? சரிப்பா, நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன்ப்பா. உடம்ப பார்த்துக்கோங்கப்பா. சரிப்பா. ஓகேப்பா. இர்ஃபானு, ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இர்ஃபானு, நல்லா இருக்கியா? அன்றைக்கி சண்டை போட்டதும் சரி, பேசணும் தோணுது. எதுவும் நினச்சிக்காதரா, அன்னைக்கு நடந்தது எதுவும் மனசில் வச்சுக்காதரா. சரிடா சார், அதெல்லாம் எப்பயும் மறந்துட்டேன்டா. சொல்கிறா என்ன விஷயம்? மச்சான், உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்கிறா. உங்கள் அத்தா மௌத்தா போயிட்டாரா. விளையாடாதடா. நிஜமா மச்சான், உண்மையிலுமே மௌத்தா போயிட்டாரா. ஹார்ட் அட்டாக் மச்சான். என்னடா சொல்கிற? நீங்கள் கவலைப்படாத மச்சான், தைரியமாக இரு, நல்லா இருக்கான். நீ கிளம்பி இந்தியா வாடா. சரிடா, நான் கிளம்பி வரேன். போயிடா.
2 crores आ गया हो गया ठीक है ஓ ஹபீப் ஹபீப் எங்க அப்பா இறந்துட்டாரு ஹபீப். நான் ஊருக்கு போகணும். எனக்கு ஒரு மாசம் மட்டும் லீவ் வேணும். ஏ சேக் உன்னை நம்பி பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு. நீ பட்டு ஊருக்கு போயிட்டீங்கன்னா இந்த வேலையை யாரு பாப்பா? அல்லி உங்க அப்பா மாதிரி நான் இருக்கேன்னு நினைச்சுக்கோ. கராஸ் ஹபீப் உண்மையதான் ஹபீப் சொல்றேன். நிஜமாலே அப்பா இறந்துட்டாரு ஹபீப். அப்பாவோட மௌத்துக்கு கூட போட்டு நான் என்ன ஹபீப் மகன். அன்னைக்கு எங்க அப்பா சொன்னாரு, நீ நான் செத்தாலும் என் மூஞ்சியை நீ முடிக்க கூடாதா? அல்லாஹ் ஏ சேக் என்ன அடுத்து நாடகம் நடிக்கிறியோ? பாஸ்போர்ட்டே புடுங்கி வச்சிருவேன். ஒழுங்கா வேலையை பார். எல்லாம் சுரா இன்றைக்கி பல பெற்றோர்கள் இப்படி தான் இருக்காங்க. தனக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் தான் பிள்ளைய நீ நாசமாக போயிடா, நீ அழிஞ்சு போயிடா, என் முகத்திலே முழிக்காதன்னு சொல்லிட்டு திட்டக்கூடிய அவல நிலையை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைகள் நீங்கள் ஏசாதீங்க, உங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீங்க. பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஏவலோ அந்த பிரார்த்தனையோ இறைநிலத்தில் ஏற்றுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதற்கு காரணமாக நீங்கள் தான் இருப்பீங்க. அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. பேசினால் அழகானதையே பேசுங்கள் அப்படின்னு இறைவன் தனது இறைவேதமான குர்ஆனில் சொல்கிறான்.